இர்ஃபான் மேல எத்தனை வழக்குகள் கொடுத்தாலும் சரி அது எதுவுமே வேலைக்காகாது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப இர்ஃபான் இன்னொரு ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இப்ப அதுதான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கு. அது என்ன ஸ்கேம், அவர் என்ன இப்ப பண்ணிட்டாரு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி சிக்கப்படாடாவில் இருந்து 12th ரிசல்ட் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பெரிய கனவு இருக்கும், அதுதான் காலேஜ் சேரணும்னு. காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பயாலஜி குரூப் படிக்கிறவங்க வந்து கண்டிப்பா எம்பிபிஎஸ் ஆகணும், நீட் படிக்கணும் போன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் நீட் கிளியர் பண்ண முடியாம இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின்ல போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்தாச்சு. ஃபாரின்ல படிச்சுட்டு அப்புறம் இங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். இப்போ இதை பயன்படுத்திக்கிட்ட இர்ஃபான் என்ன பண்றாரு அப்படிங்கறத வந்து ட்விஸ்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஆஃப் ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்ற இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கோர்ஸ். இவங்க வந்து டாக்டரா கன்சிடர் பண்ணுவாங்க, ஆனா இவங்க நிஜமாவே மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் கிடையாது. ஒரு வேர்ட் மாதிரி ஆட் பண்ணிக்கிறாங்க இல்லையா டாக்டர், அந்த இதுக்கு தான் இவங்க. சோ இவங்க ஸ்பெஷாலிட்டியா மெடிக்கல் டாக்டர்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. பட் இர்ஃபான் எப்படி ப்ரொமோட் பண்ணிருக்காரு, அதற்கு டாக்டர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பார்த்துட்டு வாங்க.